லக்னம். விருச்சிக லக்னத்தை நம்ம எடுத்துக்கிறோம். விருச்சிகங்கிறது செவ்வாயினுடைய வீடு தானே. அப்போ அருள் அணியில் தான் செவ்வாய் வருது. அப்போ இதுக்கு 8வது இடமும் 11வது இடமும் அதுக்கு எதிர் டீமில் உள்ள பிளானெட்டு. விருச்சிக லக்னத்துக்கு 8வது வீடு வந்து புதனாக வரும், 11வது வீடும் புதனாக வரும். அப்போ ஒரு புதன் திசையோ புதன் புத்தியோ நடக்கும்போது 8வது வீட்டினுடைய பலன்கள் அதிகமாக இருக்குமா, 11வது வீட்டினுடைய பலன்கள் வந்து அதிகமாக கிடைக்குமா அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். 8வது வீடுங்கிறது கண்டத்தை கொடுக்கக்கூடியது, விபத்தை கொடுக்கக்கூடியது, திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது. 11ங்கிறது லாபத்தை கொடுக்கக்கூடியது, அபிலாசைகள் ஆசையை நிறைவேறக்கூடிய இடம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மூத்த சகோதரனை குறிக்கிறது, சித்தப்பா குறிக்கிறது, எல்லாமே 11வது வீடு. இந்த ரெண்டில் வந்து எது வந்து அதிகமாக இயங்கும், புதன் திசையோ புதன் புத்தியோ வரும்போது எந்த இடம் வந்து அதிகமாக இயங்கும் அப்படின்னா 8வது இடம் தான் அதிகமாக இயங்கும். ஏன் 8வது இடம் அதிகமாக இயங்கும் அப்படின்னா இந்த லக்னத்துக்கு இது எதிரியாக வருது புதன். அப்போ புதன் திசையோ புதன் புத்தியோ வரும்போது 8வது இடத்தினுடைய கெடு பலன்கள் வந்து அதிகமாக இருக்கும். 11வது வீட்டினுடைய கெடு பலன்கள் இருக்கும், ஆனால்